ஹரிவோம் மகாகாளி. மகாகாளி பவதாரணியின் பாத கமலத்தில் இரண்டர கலந்து விட்டால் இளையராஜாவின் மகள் பவதாரணி. அவளது மறைவு செய்தி கேட்கிற போது ஒரு பேர் அதிர்ச்சியை அடியேன் உணர முடிந்தது. கல்லீரல் புற்றுநோய் பாதிப்பின் காரணமாக அவர் மரணத்தை தழுவினார் என அறிந்த பொழுது அந்த இறப்பு எனும் செய்தியை விட 2 மடங்கு அதிர்வை அது ஏற்படுத்தியது. 47 வயதுடைய பவதாரணி இசையில் ஒரு சாதனை புரிந்தவர். பாரதி திரைப்படத்திற்கு அவர் பாடிய பாடல் தேசிய விருதை பெற்று தந்தது. அவருடைய இழப்பு புற்றுநோய் குறித்தான விழிப்புணர்வை மேலும் சமூகத்துக்கு அதிகரிக்கும்படியான ஒரு அறிவிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு தான் செய்தித்தாளில் ஒரு செய்தி வாசிக்க நேர்ந்தது. அது என்ன செய்தி? புற்றுநோய் பரிசோதனை 18 வயதுக்கு மேல் அவசியம். தமிழகத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்வதுடன் 3 ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் மறுபரிசோதனை செய்வதும் அவசியம் என பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் கூறினார். 3 விதமான புற்றுநோய் பாதிப்புகள் அதிகமாக உள்ளன. குறிப்பாக வாய் புற்றுநோய் இருபாலாருக்கும் வருகிறது. அதேபோல் 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் போன்ற பரிசோதனைகளை செய்து கொள்வது அவசியம். புற்றுநோயை பொறுத்தவரையில் ஆரம்ப நிலையில் கண்டறிந்து சிகிச்சை அளித்தால் உயிரிழப்பை தடுக்க முடியும். இப்படியான இந்த செய்தியை 2 தினங்களுக்கு முன்பு வாசிக்க நேர்ந்தது. பவதாரனுடைய இந்த மரணம் நமக்கெல்லாம் தந்திருக்கிற ஒரு செய்தி. நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், விழிப்பாக இருங்கள், கவனமாக இருங்கள் என்கிற ஒரு செய்தியை மறைந்துவிட்ட அந்த மகள் நமக்கெல்லாம் சேர்த்து தந்திருக்கிறாள். மிகப்பெரிய இசை ஞானி இளையராஜா. அவருடைய வாழ்க்கையில் இத்தகைய ஒரு சோகம், புத்திர சோகம் எதை கொண்டும் எத்தகைய ஒரு சொற்களை கொண்டும் ஆறுதல் படுத்த முடியாதது. பணம் இல்லை, வைத்தியம் பண்ண முடியல, மரணத்தை தழுவுகிறோமே என்கிற உணர்வோடு எண்ணற்றோர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். பணம் இருந்தும் பல நோய்களை குணப்படுத்த முடியாது என்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞானம் நாளும் போராடுகிறது இந்த நோயிலிருந்து மானுட சமூகத்தை காவந்து செய்துவிட வேண்டும், மருந்து கண்டறிய வேண்டும் என. இந்த இயலாத ஒரு நிலை, போராட்டங்கள் நிறைந்த இந்த நிலையில் நிறைய மாற்று வைத்திய முறைகள், போலியான நம்பிக்கைகளை மானுடர்களிடம் விதைத்து நிறைய யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோக்களை பார்க்குற போது மனசெல்லாம் பகீருங்கும். ஒரு வைத்தியர் சொல்கிறார், என்ன மாதிரி புற்றுநோயாக இருந்தாலும் எங்கள்கிட்ட குணமாயிடுங்க, லாஸ்ட் ஸ்டேஜ் 4th ஸ்டேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஒரு 4 சொட்டு மருந்து நாக்கில் விடுவோம். படுத்திருந்தவர் ஏஞ்சி நடந்து போவார், அப்புறம் திரும்ப வர்றதில்லை அவர், ஏன்னா குணமாயிட்டார் அப்படின்னு சொல்கிறார். புற்றுநோய்க்கு நாங்கள் இந்த மருந்து கொடுத்தோம், அந்த மருந்து கொடுத்தோம், குணமாயிட்டோம் அப்படின்னு சொல்வார். வைத்தியர்கள் நிறைய நிரம்பி வழிகிறார்கள். ஆனால் சான்றுபடி, விஞ்ஞானப்படி அவருக்கு புற்றுநோய் இருந்ததற்கான சான்றுகள், அவர் இந்த ஸ்டேஜில் இருந்தார், இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது என்கிட்ட வந்தார், நான் வைத்தியம் பண்ண, குணமாயிருக்கிறார், இந்த ஒரு லேப் ரிப்போர்ட் அப்படின்னு ஆதார சாட்சியோடு பேசுகிற வைத்தியர்கள் அரிதிலும் அரிதாக இருக்கிறார்கள். புற்றுநோய்க்கான வைத்தியம், நேரடியான வைத்தியம், விஞ்ஞானம் வழிகாட்டக்கூடிய வழியில் செல்வது தான் சரியானது. அதுதான் நிரூபணமாகவும் இருக்கிறது. இன்றைக்கு புற்றுநோயில் உலக நாடுகளில் முதன்மை இடத்தை பிடித்திருப்பது ஆஸ்திரேலியா என அறிவிக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? இந்த ஓசோன் படலத்தில் விழுந்திருக்கிற அந்த துவாரத்துக்கு நேராக அந்த தேசம் இருக்கிறது. அதனால் அந்த நாட்டில் ஒரு 3 மாத காலம் கடுமையான வெப்பநிலை ஏற்படும். அதில் வெளியாகிற அந்த கதிர்வீச்சில் அதிகம் படக்கூடியவர்களுக்கு தோல் புற்றுநோய் ஏற்படும்னு அந்த நாடு விழிப்பாக இருக்கிறது. ஜனங்களுக்கு விழிப்பு ஏற்படுத்துகிறது. பல வழிமுறைகளை சொல்லி காவந்து செய்கிறது. என்னடா இவ்வளவு வளர்ந்த நாடு, இவ்வளவு சௌரியம் உள்ள நாடு தான் புற்றுநோய்க்கு முதன்மையான நாடா? அப்போல்லாம் நம்மெல்லாம் அதில் பின்தங்கி தானே இருக்கிறோம்
ஆரோக்கியமாக தானே இருக்கிறோன்னு நாம் நினைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதில் இன்னொரு ஒரு மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூட்சமம், முன்னேறிய நாடுகளில் நோயாளிகள் தங்களுடைய நோயை மறைக்காமல் அரசிடம் பதிவு செய்கிறார்கள். மருத்துவமனைக்கு போயிடுவாங்க, அவங்களுடைய நோய் குறிப்புகள் அட்டவணையாக மாறிவிடும், பதிவேற்றம் செய்யப்பட்டுவிடும். இப்போ நம்மளுடைய தேசத்தில் எத்தனையோ புற்றுநோயாளிகள் மருத்துவமனைக்கு போனால் செலவாகுங்கிற அச்சத்தில் உள்ளூர் வைத்தியங்கள் செய்து கொண்டு மரணித்து விடுவார்கள். ஆக அந்த மரணத்துக்கான காரணம் என்னங்கிறது அரசுக்கு தெரியாது. அதனால் இந்த சதவீதம் குறைவாக இருப்பது போல தோற்றம் அளிக்கலாம். முழுமையான பதிவுகள் நம்மை போன்ற நாடுகளில் மிக குறைவு. செலவு பண்ணக்கூடிய சக்தி குறைந்த சமூகத்தில் மருத்துவத்துக்கு பெரும் பணம் செலவழிக்க முடியாதவர்கள் நம்பி போகிற இடம் இத்தகைய வைத்தியங்கள். புற்றுநோய் என்பது விஞ்ஞானப்படி, ஆங்கில வைத்தியப்படி வரிசைப்படுத்தப்பட்டு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, 4 இதுக்கு என்னென்ன முறை அப்படின்னு ஒரு வடிவம் வைத்திருக்கிறாங்க. அதில் அவர்கள் கணிசமானவர்களை காவந்து செய்திருக்கிறார்கள். அதனால் அவங்கள நம்ம ஏற்றுக்க வேண்டியிருக்கு. ஆங்கில வைத்தியம்னா அடியோடு மறுத்துண்ணோம், வெறுத்துண்ணோம், எதிர்க்கணுங்கிற மனோபாவத்தை நாம் முதல்ல மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய வைத்திய முறையில் பாஸ் ஃபெயில் என்கிற ரிப்போர்ட்டு நமக்கு கிடைக்குது. வைத்தியத்தில் காப்பாற்றப்பட்டவர்களையும் காட்டுகிறார்கள், அதில் தோல்வியுற்று மரணித்தவர்களையும் நமக்கு பதிவுகளாக காட்டுகிறார்கள். அதுக்கெல்லாம் மாறாக இந்த வைத்திய முறையில் இழித்தும் பழித்தும் சொல்லி எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன பொடி மருந்து கொடுக்குறோம், தண்ணி மருந்து கொடுக்குறோம், சாப்பிட்டீங்கன்னா எல்லா கேன்சரும் குணமாகும்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பி விளக்கை நோக்கி போய் விழுந்த விட்டில் பூச்சிகளைப் போல சமூகம் பாதிக்கிறது. வைத்திய முறைகளில் புற்றுநோய்க்கு சரியான வைத்திய முறை, புற்றுநோய் ஆராய்ச்சி நிலையங்கள் நம்ம தேசத்தில் இருக்குது. சென்னையில் அடையார் புற்றுநோய் மருத்துவமனை இருக்குது, மிகச்சிறந்த மருத்துவம். அதுபோல் எண்ணற்ற இடங்களில் தகுதியான மருத்துவங்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவமனையை மிகச்சிறந்த வைத்திய முறை வைத்திருக்கிறார்கள். அதனால் அவற்றை முதலில் நாட வேண்டும் என்கிற இந்த செய்தியை இந்த உரையில் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும். மறைந்துவிட்ட இசைமகள் பவதாரினுடைய ஆத்மா தெய்வ நிலை பெறட்டும். மகாகாளி பவதாரிணி பரிபூர்ண ஆசீர்வாதம் வழங்குவாள். மனத்துயரோடு இருக்கும் இசைஞானி இளையராஜாவுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை மனப்பூர்வமாக தெரிவிக்கிறோம். ஹரி ஓம் மகாகாளி. மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று, கோயில் போல பாட்டு ஒன்று, கேட்டு நின்று மனசு போன இடம் தெரியல, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல. மயில் போல